பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8:30க்கு உங்கள் விஜயில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பாடி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. பாடியில அப்பப்போ நிறைய சேஞ்சஸ் வரதா செய்யும். அப்படி இருக்க பல சேஞ்சஸ்ல ஒரு சேஞ்ச் தான் சாகிங் பிரெஸ்ட்ஸ். அப்படி சாகான லூஸான பிரெஸ்ட்ஸை எப்படி நம்ம ஃப்ரிம் பண்ணலாம், லிஃப்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1 மேஜிக் மிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேஜிக் மிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டையோட மஞ்சள் கரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட வெள்ளரிக்காயை நல்லா துருவி அதுல இருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத உங்களோட மார்பகத்தை சுத்தி தேய்ச்சிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிருங்க. இப்படி நீங்க ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் பண்ணாலே போதும். அண்ட் இந்த ரெமெடியை நீங்க ட்ரை பண்றதால கண்டிப்பா நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, நம்ம மசில் டைட்டண்டா இருக்கிறதுக்கு புரோட்டீன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதை வெளியில தேய்ச்சா மட்டும் போதுமா, உள்ளுக்கும் சாப்பிடணும். சோ எந்தெந்த உணவுகள் எல்லாம் புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கோ அந்த உணவுகள்லாம் அதிகமா எடுத்துக்க சொல்றாங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், எக்ஸ், லென்டில்ஸ், முட்டைகோஸ், தக்காளி, காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, கேரட்ஸ் இது மாதிரியான விஷயங்களை நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது கண்டிப்பா அது உங்களோட மசிலை டைட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல புரோட்டீன்ஸ் மட்டும் இல்லாம மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம் அப்படின்னு நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்கு. நம்பர் 3, ஐஸ் கியூப்ஸ். ஐஸை ஃபேஸுக்கு போட்டு தானே பார்த்துருக்கோம். பிரெஸ்ட்டை டைட்டன் பண்றதுக்குலாம் ஐஸ் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ரெமெடி ரொம்பவே ஹைலி எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை உங்களுடைய பிரெஸ்ட்டை சுத்தி மசாஜ் பண்ணுங்க. சர்க்குலர் மோஷன்ல ஒரு 1 to 2 minutes மசாஜ் பண்ணா போதும். இப்படி நீங்க பண்ணிட்டே வர்றதால கண்டிப்பா அங்க இருக்க மசில்ஸ் டைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, ஸ்விம்மிங் லேப்ஸ். ஸ்விம்மிங் லேப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, டெய்லி ஒரு 10 to 15 minutes நீங்க ஸ்விம் பண்ணாலே போதும். உங்க பிரெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ பெர்ஃபெக்ட்டான பிரெஸ்ட் வேணும், உங்களோட பிரெஸ்ட்டை நீங்க நேச்சுரலாவே லிஃப்ட் அப் பண்ணணும்னா ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் வேண்டாம். நீங்க டெய்லி ஒரு 10 to 15 minutes ஸ்விம் பண்ணாலே போதும். அண்ட் லாஸ்டா நம்பர் 5, மசாஜ் பண்ணணும். உங்க பிரெஸ்ட்டை நீங்க மசாஜ் பண்றதால பிரெஸ்ட்ல இருக்க மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும், ஃப்ரிம்மாவும் அண்ட் டோன்ட் அப்பாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி மசாஜ் பண்ணும்போது பிரெஸ்ட்ல ஏதாச்சும் லம்ப்ஸ் இருந்தாலும் அது நீங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வெறும்னே மசாஜ் பண்றதுக்கு பதிலா ஆல்மண்ட் ஆயிலோ இல்ல ஆலோவேரா ஜெல்லோ நீங்க போட்டு மசாஜ் பண்றது இன்னுமே நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி நீங்க மசாஜ் பண்ணும்போது கண்டிப்பா பிரெஸ்ட்ல அது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால பிரெஸ்ட் சாகியா இருந்தாலும் லூஸா இருந்தாலும் அது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்றப்ப ஒரு ஆன் பென் ரிலேஷன்ஷிப்லேருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ். அது HIV, ஹெப்படைட்டிஸ் பிலாம் சில சமயம் வந்து ப்ரெக்னென்சியில் செக் பண்ணுவோம்.